ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த தோல்வியில் எங்களுக்கு பெருசாக தெரிலங்க. நாங்கள் இந்த அடுத்து வரப்போகிற ஓடிஐ வேர்ல்டு கப்புக்கோசரம் டீமை செலக்ட் பண்ணுறோம். அதில் இந்தியாவை வீழ்த்தணும், அதுதான் எங்களோட இலக்கு. கண்டிப்பாக எங்கள் ரசிகர்களுக்கு இந்தியா வீழ்த்தி நாங்கள் இலக்கை நிறைவேற்றுவோம். அது மட்டும் இல்லாமல் பங்களாதேஷ் அணி எதிராக உண்மையாக நல்லா விளையாடினாங்க. அவங்க எதிராக நாங்கள் எதிராக தொடர தோற்றுது எங்களுக்கு இதுதாங்க காரணம். எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தோல்விக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுவும் பங்களாதேஷ் அணி எதிராக தொடர் தோல்விக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் அணி கேப்டன் அஃப்ரிடி இந்திய அணியை பழி வாங்குவோம், இந்திய அணியை வீழ்த்து தான் நாங்கள் டீமை செட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு ஓப்பனாக பத்திரிகையாளர் சந்திப்பில் தோல்விக்கு பிறகு பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, அஃப்ரிடி அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, உண்மையாக இந்த தொடர் தோல்வி எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. T20 வேர்ல்டு கப் வரப்போது, அதுக்கோசரம் நாங்கள் டீமை செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். முக்கியமாக அந்த வேர்ல்டு கப்பில் நாங்கள் இந்தியாவை வீழ்த்தணும், எங்கள் அணி ரசிகர்கள் கண்டிப்பாக இந்தியா வீழ்த்தணும்னு சொல்லிட்டு நிறைய ஏங்கியிருக்காங்க. நாங்கள் T20 வேர்ல்டு கப்பில் மிஸ் ஆகிடுச்சிங்க. கண்டிப்பாக அடுத்த வர ஓடி வேர்ல்டு கப்பில் இந்தியா வீழ்த்தணும், அதுதான் எங்களோட பெரிய பெரிய சாதனை. அது மட்டும் இல்லாமல் இந்த தோல்வி எங்களால் உண்மையை ஏற்றுக்க முடியலன்னு சொல்லாங்க. அணி வீரர்கள் நல்லா பண்ணாங்க. சல்மான் அலியாக லாஸ்ட் வரைக்கும் நல்லா பேட்டிங் ஆடினார். இருந்தாலும் நாங்கள் தோல்வி அடைஞ்சிட்டோம். பங்களாதேஷ் அணி உண்மையாக நல்லா பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் சூப்பராக பண்ணாங்க. அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இந்த தொடர் நாங்கள் தோற்றுருந்தாலும் அடுத்து நல்ல கம்பேக் கொடுப்போம். அடுத்தடுத்த சீரீஸை நல்லா நான் பண்ணுவேன். கண்டிப்பாக எங்களுக்கு இது ஒரு நல்ல உற்சாகத்தை கொடுத்துருக்கு. இந்த சல்மான் அலியோட பேட்டிங் எனக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஃப்ரிடி பார்த்தீங்கன்னா, ஏங்க நீங்கள் முதல்ல பங்களாதேஷ் அடிங்க, அப்புறம் இந்தியா அடிக்கலான்னு சொல்லிட்டு இந்திய ரசிகர்கள் நிறைய பேர் கலாய்ச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. கரெக்டுங்க. ஏன்னா எங்கேயோ போய் விளையாடுறீங்க, பங்களாதேஷில் ஏதோ சீரீஸ் விளையாடுறீங்க, தோற்று விட்டீங்க. உங்களை மேட்சை பற்றி மட்டும் பேசணும்னா நாங்கள் இந்தியாவை வீழ்த்தணும், அதுக்கோசரம் டீம் செலக்ட் பண்ணுறோம், வேர்ல்டு கப் வரப்போது அதுக்கோசரம் நாங்கள் செலக்ட் பண்ணுறோம், அதில் இந்தியாவை வீழ்த்தணும்னு சொல்லிட்டுதெல்லாம் உங்களை யாருங்க கேட்டது? விடுங்க, அவங்க பேசிகிட்டே தான் இருப்பாங்க வருஷம். பட் இந்தியா இன் ப்ளூ, எஸ் கமான்ங்க. இந்தியா பார்த்தீங்கன்னா 2027 வேர்ல்டு கப் வரப்போகுது, அதுவும் சவுத் ஆஃப்ரிக்கா நடக்க போகுது, அதுக்கோசரம் டீம் செட் பண்ணுறாங்க. எல்லா டீமும் செட் பண்ணுவாங்க. பட் ஆனால் பாகிஸ்தானே நாங்கள் இந்தியா வீழ்த்தணும், அதுக்கோசரம் தான் நாங்கள் போராடுறோம், இப்போ டீமை செட் பண்ணுறோம் அப்படி இப்படின்னு பேசியிருக்காங்க. பட் இந்தியாவில் ஒரு குறையில்லைங்க, செம்மையாக இருக்குது டீமு. நம்ம ரோஹித் சர்மா, விராட் கோலி, நான் வேர்ல்டு கப் இந்திய அணிக்கு வாங்கி கொடுத்துட்டு தாப்பா போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நிற்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக இந்தியாவும் அதுக்கான வேலையை ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா வேர்ல்டு கப் வருது, ஸ்குவாடு கரெக்டாக செட் பண்ணோம். ஸ்ரேயஸ் ஐயர், KL ராகுல் ஓடிஐ டீம் அப்படியே எடுத்துகிட்டு வருவாங்க. பார்க்கலாங்க எந்த மாதிரி எடுத்துகிட்டு வர்றாங்கன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக ஏன்னா நல்ல ஒரு டீம் இருக்குது, நல்ல ஒரு இந்தியா கிட்டே ஒரு நல்ல பிளேயர்ஸ் யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க. பட் பங்களாதேஷ் கிட்டே எதிராக தோற்றுப்பட்டு இந்த மாதிரி பாகிஸ்தான் பேசுறது ரொம்ப ரொம்ப ஒரு இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க. அந்த ஃபன்னியஸ்ட்டு ரன் அவுட்லாம் பார்த்துருப்பீங்க. ஏதோ சல்மான் அலி 2வது ஓடிஐ போட்டியில் பால் எடுத்து கொடுக்குற மாதிரி போவார், அது மெஹிந்தி ஹாசன் தூக்கி போல்டில் அடிச்சிருவார், ரன் அவுட்டு, அதெல்லாம் நிறைய நடந்திருக்கு. அதனால் அதெல்லாம் ஒரு ஃபன்னியஸ்ட்டு கேமுங்க. பாகிஸ்தானால் மட்டும்தான் இதுமாரி காமெடியாக கிரிக்கெட் விளையாட முடியும். உங்களோட கருத்துக்கள் அது குறித்து, பாகிஸ்தான் தொடர் தோல்வி குறித்து, அஃப்ரிடி பேசுறது குறித்து உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.